நம்மகிட்ட மினிமம் ஸ்பீட் ஃபார் ஸ்டார்ட்டிங் அ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அந்த மாரி இப்ப நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. டிட்டர்மைன் த மினிமம் ஸ்டார்ட்டிங் ஸ்பீட். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, சென்ட்ரிஃபியூகல் பம்ப்லயே ஸோ ஃபார் மினிமம் ஸ்பீட கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா ஸோ ஸ்பீட்னாலே நமக்கு தெரியும். So u2 square divided by 2g minus u1 square divided by 2g is equal to head. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஃபார் ஸ்பீட். நம்ம ஸ்பீட் தானே கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஸ்பீடோடைய ஃபார்முலா n is equal to 120 into manometric efficiency into VW2 into D2 divided by pi D2 square minus D1 square. ஸோ இதுதான் மினிமம் ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குள்ள ஃபார்முலாஸ். ஸோ இது இப்போ ப்ராப்ளம்குள்ள நம்ம போலாம். So the diameter of an impeller of a centrifugal pump at inlet and outlet are 30 cm and 60 cm respectively. Determine the minimum starting speed of the pump if it works against a head of 30 meter. நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. So diameter கொடுத்திருக்காங்க for inlet and outlet. So diameter of inlet உடைய value 30 cm and diameter of the outlet உடைய value 60 cm. So இது ரெண்டுமே in terms of நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பை 100. ஓகேவா? ஸோ ஹெட் கொடுத்துருக்காங்க 30 மீட்டர். ஸோ மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா u2 ஸ்கொயர் டிவைட் பை 2g மைனஸ் u1 ஸ்கொயர் டிவைட் பை 2g இஸ் ஈக்குவல் டு hm. ஸோ u எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா பை d1 n டிவைடட் பை 60. ஸோ பை d1ங்கிறது டயமீட்டர் ஆஃப் த இம்பலர் அட் இன்லெட். ஸோ பை d1 உடைய வேல்யூ டயமீட்டர் இன்டு n வந்து ஸ்பீடோடைய வேல்யூ. சாரி n தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டிவைடட் பை 60. ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு u1 உடைய வேல்யூ தெரிஞ்சிடும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட். அதே மாதிரி u2 உடைய வேல்யூ ஃபார்முலா பை d2n டிவைடட் பை 60 பை டயமீட்டர் ஆஃப் த இம்பல்லர் அட் த அவுட்லெட் உடைய வேல்யூ 0.60. என்னுடைய வேல்யூ நமக்கு தெரியாது டிவைட் பை 60. ஸோ இது நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.0314 n கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுலையுமே காமனாக 1 டிவைட் பை 2g காமனாக இருக்குது. ஸோ u2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் u1 ஸ்கொயருடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டோடைய வேல்யூ 30. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு g உடைய வேல்யூ 9.81. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் அதே மாதிரி என்னையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுங்க ஒரு ஆன்சர் ஸ்கொயர் பண்ணோம் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த 2 இன்ட்டு 9.81 நம்ம டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் நம்ம கொண்டு போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 2 இன்ட்டு 9.81 நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30. நமக்கு n தான் வேணும். ஸோ n மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த போர்ஷனை நம்ம கீழே டிவைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக என்னுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய யூனிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் RPM ரெவல்யூஷன் பெர் மினிட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.